ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாவனம். இன்றைக்கி வீடியோவில் கேரட் அல்வா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு பாருங்கள், நெய் ஊற்றிக்க போகிறேன். பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கிறேன். சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அதிகமாக விழுந்துருச்சு, அதனால் அந்த நெய்யை கம்மி பண்ணிவிட்டு இப்போ துருவி வச்சுருக்க கேரட்டை நான் அந்த நெய்யில் வணக்கிக்கிறேன். 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் நான் உப்பு போட்டுக்கிறேன். எந்த ஸ்வீட்லேயுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்து செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் 2 ஸ்பூன் நெய் தான் எடுத்திருக்கேன். அவ்வளோ நெய் நான் யூஸ் பண்ணல. இது நல்லா வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேரட்டில் இருக்க தண்ணியெலாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும். பாருங்கள், தண்ணியெலாம் எப்படி வருதுன்னு. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்டோம்னா நல்லா கொஞ்சம் வெந்துடும். மூடி போட்டு வச்சுக்கிறேன் நான். இப்போ அது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நான் பால் பவுட்ரு ஒரு 1/2 கப்பு எடுத்துக்க போகிறேன். நான் பால் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக நான் பால் பவுடர் எடுத்துக்கிறேன். பால் பவுடரில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் வெறும் பச்சை தண்ணியவே ஊற்றி நான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். சுடு தண்ணியில் இது பண்ணணும்னா ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கெட்டியாகவே தயிர் மாதிரி நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை கேரட்டில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விடணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள், கேரட் வெந்துருச்சு. ரொம்ப தண்ணியாட்ட பால் பவுட்ரு கலக்கி ஊற்றினோம்னா ரொம்ப லேட் ஆகும் தண்ணி சுண்டுறதுக்காக. அதுக்காக தான். இப்போ கேரட் வெந்துருச்சு. இதில் நான் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். ஒரு 3 கிளாஸ் டீ கிளாஸில் 3 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன், அந்த கேரட் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் முந்திரி பருப்பு, முந்திரி பழம் நான் நெய்யில் லைட்டாக ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் கெட்டியான அல்வா மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடணும். அப்படியே எடுத்தோம்னா கேரட் அல்வா ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.